ஸ்ரீ குரு ஜோதிடம் ஆஸ்ட்ரோ சொல்ல பிரகாஷ். ஜோதிடம் சார்ந்த தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஒரு லக்னாதிபதி எங்கிருந்தா சிறப்பு அப்படின்னு பார்த்தோம். ஒரு தனாதிபதி எங்கிருந்தா சிறப்பு அப்படின்னு பார்த்தோம். ஒரு 5ஆம் அதிபதி எங்கிருந்தா சிறப்புன்னு பார்த்தோம். ஒரு 6ஆம் அதிபதி எங்கிருந்தா சிறப்பு அப்படின்னு பார்த்தோம். ஒரு 7ஆம் அதிபதி எங்கிருந்தா சிறப்பு, எந்தெந்த பாவங்கள்ல எப்படி வேலை செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வரிசையில ஒரு ஜாதகருக்கு 8ஆம் அதிபதி எங்கிருந்தா சிறப்பு, எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யக்கூடாதா இருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 8ஆம் அதிபதிங்கிறது ஜாதகத்துல அட்டமாதிபதினு சொல்லப்படுது. ஒரு அட்டமாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்துட்டா அவருக்கு ஆயுள் ரொம்ப தீர்க்கமா இருக்கும்னு சொல்லப்படுது. ஒரு மனுஷன் எவ்வளவு காலத்துக்கு வாழணுமோ அந்த வாழ்க்கைக்கு தேவையான உயிரை கொடுக்கக்கூடியது லக்ன பாவகமா இருக்கும். அந்த லக்ன பாவகத்துக்கே ஆயுளை கொடுக்கக்கூடியது இந்த ஆயுள் பாகமா இருக்கும். ஒரு ஜாதகருக்கு லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் வலிமையா இருந்துட்டா அவர் எவ்வளவு பெரிய துன்பங்கள்ல இருந்தும் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த 8ஆம் அதிபதி ஒருத்தருக்கு ஏற்படுற ரகசியங்களை சொல்லக்கூடியவரா இருப்பார். ரகசிய உறவு, ரகசிய வருமானம், பொருள் இழப்புகள், இல்லற சுகங்கள், இதையெல்லாம் சொல்லக்கூடியவரா இருப்பார். நோய் சார்ந்த பிரச்சனைகளை சொல்லக்கூடியவரா இருப்பார். ஒருத்தருக்கு ஏற்படுற கடனை சொல்லக்கூடியவரா இருப்பார். வம்பு வழக்கு பிரச்சனைகளை சொல்லக்கூடியவரா இருப்பார். ஒருத்தர் ஒரு சிவில் கேஸ்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் 10 வருஷமா 12 வருஷமா நடந்துகிட்டே இருப்பார். அந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இந்த 8ஆம் அதிபதி சொல்லக்கூடியவரா இருப்பார். ஒரு பிரச்சனை எப்ப தீரும் அப்படிங்கிறத முழுமையா சொல்லக்கூடிய பாவகமா இருக்கும். 8ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல வலுவா இருந்துட்டா அவர் எந்த ஒரு பிரச்சனையிலுமே இருந்து விடுபடக்கூடிய சூழலா இருக்கும். ரகசியமான பொருள் சேர்க்கைகள்லாம் உண்டாக்கி கொடுக்கக்கூடியவரா இருப்பார். 8ஆம் அதிபதி வலுவில் இருந்துட்டா அவருக்கு கிடைக்கப்படுற அனுகூலங்கள்லாம் கிடைக்கப்படாமலே போகும். முக்கியமா ஆயுள் சார்ந்த பங்கம் ஏற்படும். மரணம் சந்திச்சு போறக்கூடிய நிகழ்வுகள்லாம் உண்டாக்கி கொடுப்பார். அற்ப ஆயுள் போற விஷயங்கள்லாம் உண்டாக்கி கொடுக்கும். நம்ம ஊர்ல சொல்லுவோம், வாழ வேண்டிய வயசுல பையன் இறந்துட்டாருங்க அப்படின்னு. அப்ப அவருக்கு ஆயுள் குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். ஒரு 8ஆம் அதிபதி இந்த 12 பாவங்கள்ல எங்க இருந்தா எப்படி எல்லாம் வேலை செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 8ஆம் அதிபதி லக்னத்திலே இருந்தா எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யக்கூடியதா இருப்பான்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் சோம்பேறியா இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஜாதகர் சுறுசுறுப்பு இல்லாம இருக்கக்கூடிய சூழலாகும். பரிசு பொருள் அங்கீகாரம்லாம் இவர் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாகவும் இருக்கும். ஜாதகர் ஏதாவது ஒரு நோய் தொற்றுன்னு இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். ஜாதகர் லாபகரமான எண்ணங்களே அவங்களுக்கு மேலோங்கிட்டு இருக்கும். வம்பு வழக்கு பிரச்சனைகள்ல சிந்திக்கக்கூடிய சூழலா இருக்கும். சோம்பேறித்தனம் திக்கும். அப்படிப்பட்ட சூழல்லாம் உருவாகி கொடுக்கும். அவருக்கு சிந்திக்கிற எண்ணங்களே மேலோங்கி இருக்காது. 8ஆம் அதிபதி 2ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட பலன்கள்லாம் வெளிப்பட முடிஞ்சு. ஜாதகர் குடும்பம் நடத்துறதுல ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழலா இருக்கும். பொருட்களை சேர்க்கணுமான எண்ணங்கள் குறைவுபட்டு இருக்கும். அப்படி சேர்த்த பொருட்களை கூட பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்காது. ஒருத்தர் 500 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வருவாரு. அதையும் ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவுகள் செஞ்சு விரைய பண்ணக்கூடிய சூழல். குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழல்லாம் இருக்கும். இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவரா இருக்காரு. 8ஆம் அதிபதி 3ல் இருந்தா எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் ஏதாவது நோய் தொற்றுடன் இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். அந்த பிரச்சனை தீர்ந்தும் போகும். இளைய சகோதரத்துல கருத்து முரண்பாடு கொண்டவரா இருப்பார். அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கி கொடுக்க மாட்டார். தைரிய வீரியம்னா என்னன்னு கேட்கக்கூடிய சூழல்லாம் இருக்கும். ரொம்ப பதுங்கி நடக்கிற சூழல்லாம் கூட இருக்கும் அவங்களுக்கு. 8ஆம் அதிபதி 4ல் இருந்தா எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.
ஜாதகர் ஏதாவது நோய் தொற்றுடன் இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். கல்வியினால தடை ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும். படிச்சுக்கிட்டு இருப்பாரு, இந்த அட்டமாதிபதி திசை நடக்கும்போது அவர் அந்த பாவகத்துல 4ஆம் பாவகத்துல உட்கார்ந்துருப்பாரு. படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போக சூழல் இருக்கும். சரி, வேலை செய்வார்னா வேலையும் செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும். வண்டி வாகன விபத்துக்களை சொல்லக்கூடியதா இருக்கும். ஒரு புது வண்டி வாங்கியிருப்பாரு, அது நல்லா பத்திரப்படுத்தி வச்சிருந்து நினைச்சிருப்பாரு, ஆனா முடியாது. தனக்கு சொந்தமான நிலவுகளை அனுபவிக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபரா இருப்பார். தாய்வழி உறவுகள் இடத்துல ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழல் இருப்பார். அவங்க கிட்ட ஒரு நன்மதிப்பே வாங்க மாட்டார். அப்படிப்பட்ட சூழல் உருவாக்கி கொடுக்கும். 8ஆம் அதிபதி 5ல இருந்தா எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் தெரிஞ்சுக்கணும். ஜாதகர் குழந்தை சார்ந்த விஷயத்துல துன்பப்படக்கூடிய சூழல் தான் இருக்கும். பல நாட்கள் போராடி ஒரு பிரச்சனையை அணுகக்கூடிய சூழல் இருக்கும். பல வருடங்களுமாகவே சில நோய் தொற்று இருக்கக்கூடிய சூழலாம் உருவாகும். குழந்தைகளுக்காக மறந்தவங்கள் மேற்கொள்ற சூழல்லாம் கூட இருக்கும். ஜாதகர் புத்தி கூர்ம சிந்தனை விஷயங்கள்ல மட்டுப்பட்டவரா இருக்காரு. அப்படின்னா என்னன்னு கேட்பாரு. வெளிப்படையா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் கூட அவருக்கு தெரியாத சூழல்லாம் கூட உருவாக்கி கொடுக்கும். 8ஆம் அதிபதி 6ல இருந்துட்டா எப்படி பல பலன்களை வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் ஏதாவது நோய் தொற்றுன்னு போராடக்கூடிய சூழல் இருக்கும். பொருள் சேர்க்கணுங்கிற எண்ணங்கள் அவருக்கு இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்துல கடன் அடையக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பம் அமையறதுல ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழல் இருக்கும். வம்பு வழக்கு பிரச்சனைகளை சிக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் அதீத பிரச்சனையா இருக்கும். ஒரு பிரச்சனை இருக்கிறது இல்ல, அது அதீத பிரச்சனையா இருந்தா பார்த்துக்கங்க. 8ஆம் அதிபதி 7ல் இருந்தா இப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் களத்துல அமைகிறதுல ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழல்லாம் இருக்கும். களத்துல அமைச்சுக்கிறதுல ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழல் இருக்கும். பிரிவினையை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு 8ஆம் அதிபதி 7ல் இருந்துட்டா அந்த ஜாதகர் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள்லயே பிரிவை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும். 1 மாசம் 2 மாசம் வாழ்ந்திருப்பாங்க, அந்த மனைவி விவாகரத்தை செய்யக்கூடிய சூழல்லாம் உருவாகும். தொழில் கூட்டாளிகள்ல அமைய மாட்டாங்க, சிரமப்படக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் கூட்டாளிகள் ஏமாத்திட்டு போற சூழல்லாம் கூட இருக்கும். நண்பர்கள் அமைகிறதுல ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழல்லாம் இருக்கும். 8ஆம் அதிபதி 8லயே இருந்துட்டா இப்படிப்பட்ட பலன்கள்லாம் உருவாக்கும். ஜாதகர் தீர்க்கமான ஆயுளை கொடுக்கக்கூடியவரா இருப்பார். ரகசியமா பொருள் சேர்க்கணும் எண்ணங்கள் இணங்கிட்டு இருக்கும். ரகசிய தொடர்பு வச்சுக்கிற வழக்கங்கள்லாம் கூட உண்டு. ஒருத்தர் 2 கல்யாணம் 3 கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டு அதை வெளி உலகத்துக்கு காட்டாத இருக்கக்கூடிய சூழல்லாம் கூட உருவாகும். அதிகமா சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய நபரா இருப்பார். பழக்க வழக்கங்கள் சரியில்லாத தன்மைகள்லாம் இருக்கும். சரியான ஆடை உடுத்தாத நன்மையை கூட உருவாக்கும். திருடணும், பொய் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். எப்படியாவது லாபகரமான தன்மைகள் அவங்கள்ட்ட மேலோங்கிட்டு இருக்கும். நேர்வழியில போறவங்க எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் அவங்களுக்கு கொடுக்காது. 8ஆம் அதிபதி 9ல் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதி தந்தை சார்ந்த அனுகூலங்கள் கிடைக்கப்படாமலே இருப்பார். தர்மகாரியங்கள் செய்யறதுல ரொம்ப தடைபடக்கூடிய சூழல் இருக்கும். 2வது திருமணத்துக்கான முயற்சிகள் செஞ்சு அது தோத்து போற தன்மைகளா இருக்கும். 2வது திருமணம் நடந்தாலும் கூட அதுல பிரிவினையை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும். கல்வியில தடைபட இருக்க சூழல் உருவாகும். அவருக்கு கிடைக்கப்படுற அனுகூலங்கள் கிடைக்கப்படாமலே இருக்கும். ஈஸியா கிடைக்கிற விஷயங்கள் கூட அவருக்கு தடைபட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். 8ஆம் அதிபதி 10ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்துக்கு தொழில் சார்ந்த சிந்தனைகள் இருந்தும் அதுல திருப்தியடாத மனநிலைகள் இருந்துட்டு இருக்கும். ஒரு சிலர் வேலைக்கே போகாத தன்மைகள்லாம் கூட இருக்கும். தொழில் மூலியமா கடன் அடையக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்திட்டு இருப்பாரு. அவருக்கு இந்த திசாபுத்தி காலங்கள்ல அங்க 8ஆம் அதிபதி 10ல் இருந்துட்டா மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். பல கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல கடன் அடையக்கூடிய சூழல் தான் இருக்கும். 8ஆம் அதிபதி 11ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் தெரிஞ்சுக்கும். ஜாதகர் லாபகரமான சிந்தனைகள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். குறுக்கு வழியில முயற்சித்து பொருள் ஈட்டணுங்கிற எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். அதிகப்படியான வருமான இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழலா இருக்கும். தாங்கிட்ட சேர்த்து வச்சிருந்த சொத்துக்களை எல்லாம் இழக்க வேண்டிய சூழல் இருக்கும்.
வழக்கு சார்ந்த விஷயங்களை வெற்றி காண்பதெல்லாம் நடக்கும். இளைய மனைவி அப்படிங்கிற விஷயத்திலாம் கருத்து முரண்பாடு கொண்டவராக இருப்பாங்க. மூத்த சகோதரத்திடத்துல கருத்து முரண்பாடு கொண்டவராக இருப்பாங்க. 2 பேர் இருப்பாங்க, அண்ணன் தம்பி. தம்பிக்கு இந்த பாவகத்துல 8ஆம் அதிபதியில 11ஆம் பாவத்துல உட்காந்துருப்பாங்க. ரொம்ப கருத்து முரண்பாடு இருக்கும். பிரிவினை கொடுக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். 8ஆம் அதிபதி 12ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் ஏதாவது ஒரு பொருள் இழப்புக்கு சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும். அதிகப்படியான விரயங்களை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும். இதுவரை சேர்த்து வச்சிருந்த சொத்துக்களும் இழக்கக்கூடிய சூழல் உருவாகும். அது அந்த திசாபுத்தி காலங்களில் மிகப்பெரிய அளவில் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். பல கோடிகள் சேர்த்து வச்சிருப்பாரு. சேர்த்து வச்சு இந்த திசாபுத்தி நடக்கும்போது அப்படியே காத்துல கரையிற மாதிரி கரைஞ்சு போய்கிட்டே இருக்கும். மிகப்பெரிய அளவுல பொருளாதார இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும். சன்னியாசி வாழ்க்கையை கூட உருவாக்கக்கூடிய சூழல் இருக்கும். மறைமுகமான பொருள் சேர்க்கணும் எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். அதிகப்படியான ரகசியங்களை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். இவர் என்ன தொழில் செய்கிறாரு, எப்படி வருமானம் ஈட்டுறாரு, அரசு துறை சார்ந்த பிரச்சனைகளை சிக்குண்டு போற வேலையெல்லாம் நடக்கும். அரசாங்கத்திற்கு எதிராக சில வேலைகள் செஞ்சு மாட்டிக்கிற சூழல்லாம் உருவாகும். எதையெல்லாம் அரசாங்கம் தடை செஞ்சிருக்கோ அந்த வேலைகளை ஒரு முதல்ல செய்யறது போவார். இப்படிப்பட்ட சூழல்லாம் உருவாகும். ஒரு அட்டமாதிபதி ஒரு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை எல்லாம் தடுக்கக்கூடியவராக இருப்பார். இந்த 8ஆம் பாவகத்துல ராகு கேது உட்காந்துட்டா ரொம்ப விசேஷமா இருக்கும். திடீர் பணத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் ராகு. சூதாட்டத்தின் மூலியமா கூட வருமானத்தை ஈட்டணும் கூட எண்ணங்கள் கொடுப்பார். அதன் மூலியமா பல கோடிகளை கொடுக்கக்கூடிய சூழல் தான் உருவாகும். நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த ட்ரீம் லெவல்னு ஒரு விஷயம் இருக்கும். அரசாங்கமே அதை கையில் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு பணம் வருதே இல்லையான்னு தெரியாம கூட நிறைய பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். கேது இருந்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆயில் சார்ந்த பிரச்சனை இருக்கும், நோய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஆனா கேது இருந்துட்டா அந்த பாவக ரீதியா அவர் முழுமையா உணரக்கூடியவராக இருப்பார். வழக்கு சார்ந்த விஷயங்களை சந்திக்க மாட்டார். ஒரு சிலருக்கு மட்டும் வெற்றி சார்ந்த விஷயங்களை சந்திக்க மாட்டார். குறுக்கு வழியில பொருளாதாரம் சேர்க்கணும் எண்ணங்கள் மேலோங்கி கூட இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஜோதிடம் சார்ந்த தகவலுக்கு இந்த சேனலை முழுமையாக பாருங்கள். நன்றி.